ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம கிறிஸ்பி கார்ன் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் கார்ன் எடுத்து நம்ம நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்வீட் கார்ன் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து வெந்துடும், அதனால் இதை வந்து வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறமா இந்த கப்புக்கு 1/4 கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1/4 ஒரு கப்புக்கு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம். அப்புறம் 1/4 ஒரு கப்புக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. நான் அது வந்து வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதில் தண்ணிலாம் ஒன்றுமே ஆட் பண்ண தேவையில்லை. இதை எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஆயில் சூடு பண்ணி இதை பொரித்து எடுத்துக்க போகிறோம். எல்லா கார்ன்லேயும் வந்து இந்த மாவு எல்லாம் ஒட்டணும். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம கார்னை வந்து பொரித்து எடுத்துடலாம். இப்போ கார்ன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்து வச்சிடலாம். ஆயில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதாயிரும். இது மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற கார்னையும் பொரிச்சு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சூப்பராக கிறிஸ்பியாக வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் தட்டிடலாம். இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்ச கார்ன் கூட நம்ம இப்போ என்னெல்லாம் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இதில் சொல்கிற அளவுகள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி, அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பொடி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இது வந்து புளிப்பு கொஞ்சம் அதிகம் பிடிக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது கூட ஆட் பண்ணுறதுக்கு ஒரு பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து கேப்சிகம், அதையும் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பீஸ் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து வந்து கொத்தமல்லி இலை, அதையும் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து சால்ட்டு பத்தலைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து கார்னில் வந்து சால்ட்டு போட்டு தான் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா திருப்பி ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கிறிஸ்பி கார்ன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நீங்கள் மேலே வந்து கொஞ்சமாக வந்து பச்சை வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி இலையும் வேணா மேலே டெக்கரேஷனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான கிறிஸ்பி கார்ன் ரெசிபி இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.